பேலட்டை நீங்க ரெண்டு கேட்டகரியா பாருங்க. ஒன்னு வந்துட்டு மேக் ஷூர் உங்க ஐஷேடோ பேலட்ஸ்ல நிறைய இந்த மாதிரி கலர்ஸ், வைப்ரண்ட் கலர்ஸ் இருக்கிற மாதிரி பாருங்க. உங்க ஐஷேடோ பேலட்ல இந்த மாதிரி வைப்ரண்ட் கலர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நியூட்ரல் டோன்ஸ் நிறைய இருக்கணும். இது இல்லாம ஷிம்மருக்கு செப்பரேட்டா ஒரு கலர் வாங்கிக்கோங்க. சோ இந்த மாதிரி மேக்ஸிமம் 2 இல்லனா 3 ஐஷேடோ பேலட் இருந்தாலே போதும், நீங்க வந்துட்டு 100 விதமான ஐ மேக்கப்பை கிரியேட் பண்ணலாம். ஜெனரலா நான் வந்து என்னோட கிட்ல என்ன மாதிரி கலர்ஸ் வைப்பேன் தெரியுமா? எனக்கு வந்துட்டு பிரவுன், காப்பர், பிரான்ஸ், ஓகேவா, அப்புறம் ஷாம்பெயின், இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இதுதான் வந்துட்டு முகூர்த்தம்க்கு நான் மோஸ்டா யூஸ் பண்றது. பிகாஸ் ஆர் கேர்ள்ஸ் ரிசப்ஷனுக்கு பிங்க் பர்பிள்ல போயிடுவாங்க, முகூர்த்தம்க்கு ரெட் சாரீஸ் தான் மோஸ்டா இருக்கும். சோ ரெட் சாரிக்கு ரெட் கலர் ஐஷேடோ பண்ண முடியுமா? முடியாது. சோ ஆப்வியஸ்லி நம்ம வந்துட்டு இந்த பிரான்ஸ், பிரவுன்ஸ், நியூட்ஸ், காப்பர், ஷாம்பெயின் கலர்ஸ், கோல்டன் கலர்ஸ் இதெல்லாம் தான் வேணும். சோ என்னோட ஐஷேடோ பேலட் ரெக்கமெண்டேஷன்ஸ்மே இந்த மாதிரி தான் இருக்கும். நான் நிறைய பிரவுன் டோன்ஸ் எடுப்பேன். ஏன்னா அதுதான் நம்ம சவுத் ஸ்கின் டோனுக்கு சூட் ஆகும். இப்படிதான் ஐஷேடோ பேலட் நீங்க யோசிச்சு வாங்கணும். என்னோட லிப்பை ஸ்க்ரப் பண்ணாம, லிப் பாம் போடாம லிப்ஸ்டிக் போடவே மாட்டேன். நான் அப்படி போட்டு வரனால தான் நான் நைட்டு நானா அடிக்கிற வரைக்கும் என் லிப்ஸ்டிக் அப்படி இருக்கும். நீங்க நினைக்கலாம் நான் ரொம்ப விலை கூட லிப்ஸ்டிக் எல்லாம் போட வேண்டியது, 300 ரூபாய் லிப்ஸ்டிக் தான் இருக்கு நான் போட்டுருக்கிறது. ஓகேவா? அப்படியே தான் எல்லாமே நம்ம பண்ற டெக்னிக் 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 டெக்னிக். நான் எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவேன், டெக்னிக் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ப்ராடக்ட் பிளேஸ் a மேஜர் ரோல், நான் இல்லன்னே சொல்லல. ஆனா என்னதான் ப்ராடக்ட் நல்லா இருந்தாலும் நம்ம கரெக்டா அதை போடணும் இல்லையா? நல்ல ப்ராடக்ட்னு சொல்லி இப்படி ஊத்தி விட்டா அது வேலை செய்யுமா? இல்ல, நம்ம அதை எடுத்து அப்ளை பண்ணணும். அங்கதான் நம்மளோட சர்வீஸ், அதுக்கு தான் பணம் வாங்குறோம். அதாவது நாஸ் ஃபவுண்டேஷன் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கிட்டயும் இருக்கு, ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட் கிட்டயும் இருக்கு. ஏன் அந்த நாஸ் ஃபவுண்டேஷன் வச்சிருக்கிற அந்த பெரிய ஆர்டிஸ்ட்க்கு 80,000 ரூபாய் தராங்க ஒரு செஷனுக்கு, இங்க 8,000 கூட ஏன் தர மாட்டேங்கிறாங்க? எல்லாமே அவங்களோட டெக்னிக் அண்ட் சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். ஓகேவா? சோ அதனால வந்துட்டு நான் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும்னு எல்லாமே விலை கூட இருக்கிற ப்ராடக்ட் வாங்கி வச்சுட்டா ஆயிட முடியாது. நம்ம சர்வீஸ்ல, நம்ம மேக்கப்ல நம்ம வந்து கிளையண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ரிசல்ட் லாங் லாஸ்டிங்கா இருக்கணும். ஓகேவா? சோ அது எப்போ வரும்? பிராக்டிஸ் பண்ணாதான் வந்து கொஞ்சம் நான் சொல்றது கால் ஊத்தி கேட்டா கூட வரும். மேக்கப் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். செம்ம ஆயில் ஸ்கின், அவங்களுக்கு ஆயில் வந்தாலுமே மேக்கப் எதுவும் ஆகக்கூடாது. முகூர்த்தம் ஈவெண்ட்க்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட சஜஷன் வந்துட்டு 2. ஒன்னு யூ கேன் கோ வித் கிரைலான், இன்னொன்னு ஏர் பிரஷ். ஆனா கிரைலான்ல வந்துட்டு உங்களுக்கு எவ்ரிபடி கேன் அஃபோர்ட் கிரைலான். ஆனா அந்த வேலை செய்ய தெரியணும். இல்லன்னா வந்துட்டு மேக்கப் நிக்காது. வேலை செய்ய தெரியலனா முடிஞ்சு கதை டெர்மால். ஓகேவா? ஆனா ஏர் பிரஷ் அப்படி இல்ல. ஏர் பிரஷ் இஸ் எக்ஸ்பென்சிவ், ஆனா சூப்பரா நிக்கும். ஏன்னா ஏர் பிரஷ் இஸ் வாட்? சிலிகான் பேஸ்ட். ஓகேவா? சிலிகான்னா எப்படி இருக்கும்? மேட்டிஃபைங்கா இருக்கும். க்ளோ இருக்குமா? அதுல கிடையாது. சிலிகான் வந்து மேட்டா தான் இருக்கும். ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்துட்டு ஒரு 90% நான் கான்ஃபிடென்ட்டா ஒரு ஸ்வெட் இதுல வந்துட்டு வந்தாலும் மேக்கப் நகராதுன்னு சொல்றது ஏர் பிரஷ் தான் நான் சொல்லுவேன். வேற எதுக்குமே நான் வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஹெச்டி, அல்ட்ரா ஹெச்டி எல்லாம் வந்துட்டு எஸ், அதையும் நீங்க மேட்டிஃபைங்கா வச்சா நல்லா இருக்கும். அதுல க்ளோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? நிக்காது. ஒரு நல்ல கான்செப்ட் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு மேக்கப்புமே க்ளோ எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அதோட லைஃப் எப்படி இருக்கும்? கம்மியா தான் இருக்கும். the more shinier it is, the lesser life it has. ஓகேவா? மேட்டா இருந்தா மட்டும்தான் வந்துட்டு மேக்கப்போட லைஃப் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். இதே எடுத்துக்கோங்களேன், நீங்க வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி what will you prepare the veggies, you saute the vegetables, இதெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா? மேரினேட் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்லுவோம் நம்ம? prepping அப்படின்னு சொல்லுவோம். சோ அதே மாதிரி தான் let it be makeup, let it be hairstyle. அதுக்கு prepping is very important. அந்த prepping நம்ம வந்து ஃபாலோ பண்ற ஒரு மேஜரான ரூல் என்னன்னா SSS. ஒரு ஹேரை நீங்க வந்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு முன்னாடி ப்ரெப் பண்றதுக்கு 3S ரூலை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் S வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட் டெக்ஸ்சர். ஹேரோட டெக்ஸ்சர் இருக்கு பாத்தீங்களா, அது சாஃப்டா இருக்கணும். அடுத்து வந்துட்டு ஸ்ட்ரெயிட், அதாவது முடி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நிறைய பேருக்கு கர்லியாலாம் முடி இருக்கும் இல்லையா? சோ அந்த கர்லினஸ் எல்லாம் இல்லாம முடி எப்படி இருக்கணும்? ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அண்ட் லாஸ்ட் S is strength. Okay, strength is nothing but volume. ஓகே யா? அந்த முடி அடர்த்தியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹேரோட டெக்ஸ்சர் வந்து சாஃப்டா இருக்கணும், அப்புறம் ஹேர் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். இந்த 3S நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சாஃப்ட், ஸ்ட்ரெயிட், ஸ்ட்ரென்த். இது ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். எந்த ஹேர் டெக்ஸ்சரா இருந்தாலும் சரி, என்ன மாதிரி அதோட டென்சிட்டி இருந்தாலும் சரி, ஓகேவா? அண்ட் உங்களால வந்துட்டு அதை இந்த டெக்ஸ்சருக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி வால்யூம் கொடுத்துட்டீங்கன்னா எந்த ஸ்டைலாலும் நீங்க பண்ணலாம். ஹாய், ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா என்னோட வீடியோஸ்க்கு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. என்ன மாதிரி கமெண்ட்ஸ்னா, when I post my models, அதாவது ஃபுல் நான் கிளாஸ்ல கொடுத்த டெமோ லுக்க போஸ்ட் பண்ணும்போது அதுக்கு வந்துட்டு நான் சொல்றேன், so I have not applied any foundation on neck, அதாவது நெக்கோட கலரை வந்துட்டு ஃபேஸ்ல மேட்ச் பண்ணிருக்கேன் அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கு வந்து சொல்றாங்க that is not possible. அவங்க மாடல்ன்றனால உங்களால அது பண்ண முடியுது, ரியல் பிரைட்ஸ்க்கு அது பாசிபிள் இல்ல, கேமராமேன் லைட்டிங் எல்லாம் வச்சிருக்கும் போது அது ஆப்வியஸ்லி அப்படிதான் தெரியும், கழுத்துக்கு ஃபவுண்டேஷன் போட்டே ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கழுத்துல டிஸ்கலரேஷன் இல்லைன்ற பட்சத்துல கழுத்துக்கு ஃபவுண்டேஷன் போடணும்ன்ற அவசியம்
அவசியமே இல்ல. இல்ல அன்லஸ் இப்ப என்னோட பிரைட் வந்து கேக்குறாங்க அப்படின்னா நான் கண்டிப்பா போட்டு விடுவேன். அவங்களுக்கு டிஸ்கலரேஷன் இருக்கோ இல்லையோ, பிகாஸ் பிரைட் இஸ் பேயிங் மீ. ஆப்வியஸ்லி அவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்களோ அதை நம்ம கொடுத்துதான் ஆகணும் இல்லைங்களா. பட் இட் இஸ் நாட் மேண்டட்டரின்றது தான் நான் சொல்றேன். ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் ஸ்கின் டோன் ஈவனா இருக்காது. சில பேருக்கு ஃபேஸ் பிரைட்டா இருக்கும், நெக் டல்லா இருக்கும். சில பேருக்கு நெக் பிரைட்டா இருக்கும், ஃபேஸ் டல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க தாராளமா வந்துட்டு ஃபவுண்டேஷன் நெக்குக்கும் அப்ளை பண்ணலாம். பட் ஸ்கின் டோன் ஈவனா இருக்கிறவங்களுக்கு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல நெக்குக்கு. இதைத்தான் நான் சொல்றேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. பை. To get business, Instagram is very important. So Instagramல வந்து கான்ஸ்டன்ட்டா இருங்க, கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டேன், ஒரு 4 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறதுலாம் இருக்க கூடாது. கண்டினியூஸா வீடியோ போஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவே வந்துட்டு உங்களுக்கு 100k views 10k likes எல்லாம் வராது. ஃபர்ஸ்ட் வீடியோக்கு ஒரு 100-200 views வரதே பெரிய விஷயம் தான். அதுக்கு டிமோட்டிவேட் ஆக கூடாது. கண்டினியூஸா வீடியோஸ் போட்டுட்டே இருங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு போஸ்ட், அதாவது போட்டோஸோட காலம் செத்து போச்சு, ஹேஷ்டேக் செத்து போச்சு. இப்போ என்ன இருக்கு, ரீல்ஸ் மட்டும் தான் இப்போ ட்ரெண்ட்ல இருக்கு. பட்டிங் ஆர்டிஸ்ட்க்கு நான் கொடுக்குற ஒரு சூப்பரான டிப், உங்க இன்ஸ்டாகிராம்ல கான்ஸ்டன்ட்டா இருங்க, டெய்லி போஸ்ட் பண்ணுங்க. உங்க போஸ்ட்ல என்ன இருக்கணும், ஒன்னு வேல்யூ இருக்கணும், அதாவது நீங்க அவங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கணும். இன்னொன்னு என்டர்டைன்மெண்ட்னா உங்களுக்கு ஃபன்னியா இருக்கணும். லைக் வியூஸ் எல்லாம் கூட இப்ப காசு கொடுத்து வாங்கிடலாம். சேவ் ஷேர் அந்த மாதிரி கிடையாது. அந்த சேவ் ஷேர் எவ்வளவு ஜாஸ்தி ஆகுதோ அது வச்சுதான் இன்ஸ்டா உங்க அல்காரிதம் பிக் பண்ணும். அதை வச்சுதான் மத்தவங்களுக்கு நான் ஃபாலோவர்ஸ்க்கு உங்களோட போஸ்ட காட்டும். இவ்வளவுதான் இன்ஸ்டாகிராம். நீங்க அதை எப்படி கொண்டு போறீங்கன்றது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்கு. அஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டா எல்லாரும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மீடியம் டு டீப் ஸ்கின் டோனுக்கு மேக்கப் பண்றாங்க அப்படின்னா ஃபேஸ் வந்துட்டு பவுடர் வச்சு செட் பண்ணும்போது மஞ்சள் அடிச்சிடும். ஏன்னா லூஸ் பவுடர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெரும்பாலான அளவு கிடைக்கிறதே என்னது, ஒன்று ஒயிட் பவுடர் இல்லைன்னா பனானா பிரெட் எல்லோ பவுடர் தான் கிடைக்கும். இந்த ஹுடா பியூட்டி பிராண்ட்ல பாத்தீங்கன்னா 8 ஷேட் ஆஃப் பவுடர்ஸ் இருக்கும். ஆனா அந்த ஒரு பவுடருமே 3000 ரூபாய்க்கு கம்மி கிடையாது. நாட் எவ்ரிபடி குட் அஃபோர்ட் இட். நிறைய இன்டர்நேஷனல் பிராண்ட் யூஸ் பண்றோம், எதுவுமே இந்தியன் ஸ்கின் டோனுக்காக மேனுஃபேக்சர் பண்றது கிடையாது. பட் கே பியூட்டி இஸ் சம்திங் மேனுஃபேக்சர் ஃபார் இந்தியன் ஸ்கின் டோன். நம்ம இந்தியன் ஸ்கின் டோன்ல நம்ம மேக்கப் பண்ணும்போது டே டு டே பேசிஸ்ல ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸை ரெக்டிஃபை பண்ற மாதிரி தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி தேர் லூஸ் பவுடர்ஸ். அந்த லூஸ் பவுடர் நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த மஞ்சள் அடிக்குது பாத்தீங்களா, அது இருக்கவே இருக்காது. ஸோ அதுக்கான 2 ஷேடு நான் சொல்றேன். ஒன்று வந்து ஆலிவ், இன்னொன்று வந்து பீக்கன். இது 2 இருந்தாலே போதும், சூப்பரா இருக்கும். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி எல்லாம் போடணும். அகைன் த டெக்னிக் பிளேஸ் அ மேஜர் ரோல்.